ஹாய்! எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி தான் உடம்பு சரியில்லாம போகும்ன்னு தெரியல. சரியான கோல்டு. இப்போ வரையும் என்னால வாய்ஸ் குடுக்கவே முடியல. சரியா கோல்டா இருந்தது. அந்த வாய்ஸே வரல. 7 மாத்திரை குடுத்தாங்க ஒரு கோல்டுக்கும், தலைவலிக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு 2 கையிலயும் பாப்பாவ மெஹந்தி வைக்க சொல்லிட்டு வச்சுட்டு, பாப்பாவும் வச்சுக்கிட்டா. வச்சுட்டு தூங்க போயிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சா காலையிலே தண்ணி வந்தது. சரி ஃபஸ்ட்டு தண்ணி புடிச்சிட்டு, வீடெல்லாம் மாப் போட்டு வீடு பெருக்கிட்டு, தண்ணி புடிச்சதெல்லாம் ஊத்திக்கிச்சு. அதனால தொடச்சிட்டு, வீடு பெருக்கிட்டு, எங்கள் மம்மி வந்து எண்ணெய் வச்சு விடுறேன்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு எண்ணெய் வச்சுக்கிட்டோம். எப்பவுமே எண்ணெய் வைக்கும்போது கண் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னுவாங்க. ஆனால் எனக்கு கண் ஓப்பன் ஆகாது. ஆன்னு வாய் தான் வந்து திறந்துக்குமே. அப்படியே பேசிக்கிட்டே எண்ணெய் வச்சேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இது நான் போஸ்ட் பண்ணும்போது எப்படியோ தீபாவளி முடிஞ்சிட்டு இருக்கும். எப்போவுமே நம்ம எப்போ கரெக்ட் டைமுக்கு போட்டிருக்கோம். ஸோ அழகாக ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கெட் ரெடி வித் மீயும் எடுக்க முடியல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அழகாக கோயிலுக்கு ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கே போனோன்னா, வெள்ளூரில் வந்து புதுசாக ஒரு முருகர் கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா, 96 ஃபீட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. காற்றுலேயே மணியெல்லாம் அடிச்சுட்டு எட்டவே இல்லை சுத்தமாக. எல்லோரும் அடிங்க அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக எட்டல. இருந்தாலும் சாமி கும்பிட்டு பட்டெல்லாம் போட்டுவிட்டாங்க. பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பிஸ்கெட்லாம் சாப்பிட்டாங்க கோயிலே உட்காந்துன்னு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.